வணக்கம் மக்களே, நான் உங்கள் பருதுமலை அடியேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்க வந்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நம்ம இன்றைக்கி பருதுமலையில் வந்து எதை பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, கர்லாடி வழியில் மலைக்கு அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு குட்டை இருக்கும். அந்த குட்டையை சுற்றி வந்து மரக்கன்று வந்து நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே 7 மாதத்துக்கு முன்னே நட்டோம். அந்த மரக்கன்றுலாம் வந்து இப்போ தண்ணி மழை காலம்ன்றதுனால வெயில் காலன்றதால தண்ணி போய் ஊற்றலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து மல்ல கடை வச்சுருக்க கடைக்காரங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தா நாங்கள் ஒரு 10 பேர் போனதில் 9 பேர் வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் ஒரு இடத்துக்கு போகிறேன். இதுதான் அடிவாரம். அடிவாரத்துலேருந்து நம்ம ஓரளவுக்கு பைக்லேயே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டை வரலுமே பைக்கில் போகலாம். அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பைக்கில் போக முடியாது, பைக்கில் தான் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம். காலையில் ஒரு 7 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். 7 மணிக்கு கிளம்பி பார்த்தா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் ஆகும் அந்த ஏரியாவுக்கு நம்ம போய் சேர. காலையில் 6 மணிக்கே வரலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போது குட்டை கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு கட்டி. இதை வந்து வனத்துறை அதிகாரிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த குட்டை வந்து சாங்ஷன் பண்ணி கட்டினாங்க நம்ம ஊருக்கு. இந்த மாதிரி மலையை சுற்றி கட்டிருக்காங்க. இது வந்து காட்டில் வாழற மான்கள், காட்டு பண்ணி அதுக்கெலாம் வந்து தண்ணி வந்து இங்கே வந்து தேங்கி மழை டைமில் வந்து குடிச்சிக்கும். ஆனால் வெயில் டைமில் நம்ம மலையில் தண்ணி இல்லைன்றதால எல்லா மிருகங்களும் வந்து கழனி பக்கம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். அது வந்து நிலத்து பக்கம் வந்தால் நிலம் வந்து ரொம்ப சேதமாகுது, பயிரெலாம் ரொம்ப சேதமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வனத்துறை அதிகாரிகள்லாம் குட்டை மாதிரி கட்டி உள்ளே வந்து தண்ணி சேமித்து வைப்பாங்க. அதுக்கு வந்து 2 பக்கமும் கரை இருக்கும். அந்த கரையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூங்கில் மரம், அப்புறம் வந்து கல்லரச மரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் புங்க மரம், இதெல்லாமே நட்டுருக்கோம். இந்த கரையில் ஒரு 20-30 மரம், இந்த கரையில் மொத்தமே ஒரு 200-300 கன்று நட்டுருக்கோம் நாங்கள். நம்ம கடைக்காரங்க நட்டதெல்லாம் அந்த மரம் மட்டும்தான். இந்த கரையிலே பார்த்தீங்கன்னா பனை மரம் வந்து நிறைய விதை போட்டிருக்காங்க. அது வந்து வெளியிலேருந்து வந்து வருஷம் ஒரு குரூப் வந்து வரும். அவங்க எந்த ஊர்லேருந்து வரான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டாட்டா ஏசி ஃபுல்லாக பனை விதை, அப்புறம் இன்னொரு புங்க மரம், புளியா மரம் விதை அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து பருதுமலை சுற்றி மலை ஏறுற வழியில், அப்புறம் பருதுமலை சுற்றி எல்லா சைடும் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட அப்போ வந்த மரம் தான் இந்த பனை மரம் எல்லாமே. அதனால் நீங்களும் பருதுமலைக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி இவங்கள மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லது. ஏன்னா வருங்காலத்துக்கு இவங்க இப்போயே செஞ்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யாரும் ஆளு கூடலாம் கூப்பிட்டு போகல. நானே கீழே வச்சுட்டு தான் வீடியோ எடுத்தேன். இங்கே வந்து ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தை வந்து சுற்றி தண்ணி ஊற்றினா வெளியே போகாத மாதிரி நான் வந்து இப்போ செய்ய போகிறேன், செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். சுற்றி வந்து கரை மாதிரி கட்டி தண்ணி ஊற்றினா கீழே போகாத மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெயில் டைம்ன்றதால நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் சைடில் நம்ம பருவமலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா கோடை மழை அப்போ தான் நம்மளுக்கு மழை வரும். அது வரலாம் மழை இருக்காது. மாதம் வந்து தண்ணியை ஊற்ற சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வாரம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வாரம் ஊற்றுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காட்டு உள்ள வந்து ரொம்ப தூரம் வரணும். நம்ம நிலத்துலேருந்து தான் மூண்டுட்டு வந்து தண்ணி ஊற்றணும். பைக் வர மாதிரி இருந்தால் கூட பைக்கில் எடுத்து ஊற்றிடலாம். ஆனால் அது முடியாதுன்றதால நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைமாச்சு ஊற்றணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செடி சுற்றி பண்ணியாச்சு. சரி தண்ணி ஊற்றலாம் சொல்லிட்டு பண்ணும்போது தான் அங்கே இருந்த காடையா வந்து உரம் போடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உரம் கொடுத்தாரு. இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையான உரமும் காட்டில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து மரத்தை நல்லா வர வைக்கிறதுக்காக செயற்கை உரம் வந்து யூரியாவும் டிஏபியும் வாங்கி தந்தாங்க. எல்லா செடிக்குமே ஒரு 2 கை அளவு நான் போட்டேன். என் கையிலேருந்து ஒரு 2 அளவு எல்லா செடிக்கும் போட்டு, அந்த பனங்கன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வெளியே ஆள் வச்சுருக்காங்க. அவங்க என்ன ஊருன்னு தெரியல சரியா எனக்கு. ஆனால் நம்ம கல்லாடி அடிவாரத்தில் ஆசிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து சாமிக்கிட்ட கேட்டால் தெரியும். நான் வந்து அதுக்கு என்ன ஊருன்னு அவங்க கேட்டு நான் டீட்டெயில் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே நான் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு எதுனா சப்போஸ் வேறு எதனா தரணும், நீங்கள் வெளியே ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து விதை வந்துடலாம். நான் அவங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம மரத்துக்கு வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ண மரத்துக்கு எல்லாத்துக்குமே விதை போட்டிருக்கோம், உரமும் போட்டிருக்கோம். தண்ணி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டராச்சும் வரும். நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு, நம்ம ஃப்ரெண்டோட நிலம் தான் அது. நம்ம பருதுமலை அடிவாரத்துலேருந்து நீங்கள் பைக்கில் வரும்போது பார்த்திங்கன்னா நடந்து வரும்போது பார்த்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நிலம் தான் இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம நடந்து போயிட்டு
குடத்தில் எடுத்துன்னு வரலாம் பார்த்தாலும் குடத்தில் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா ரொம்ப குடத்தில் வந்தால் ஒரு குடம் வச்சுன்னு வர முடியும். அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா 2 பக்கெட்டே எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட 2 பக்கெட்டை வாங்கி அங்கேருந்து வந்து ஃபுல்லாகவே பக்கெட்டில் தூக்கிட்டு வந்து தண்ணி ஊற்றலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு 2 பக்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டருந்து 5 லிட்டர் பிடிக்கும் போல். 2 பக்கெட்டு 2 கையில் எடுத்துகிட்டு வர முடியல அவ்வளோ தூரம். ஷோல்டர்லாம் ரொம்ப வலி எடுத்துச்சு. என்னால் முடிஞ்சது ஒரு 10-15 அடி தானே தண்ணி ஊற்றினேன். அது மேலே ஊற்ற முடியல. சரி நாளைக்கு வந்து பார்த்துலாம் சொல்லிட்டு அது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பருவமழையை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.